வணக்கம். கோல்டு, சில்வர் எப்போ வாங்கணும்னு தெரியலையா? கோல்டு, சில்வர் சார்ட்ட பார்க்கும்போது கன்ஃப்யூஸா இருக்கா? கோல்டுக்கும், சில்வருக்கும் உள்ள ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்ப வச்சு, கோல்ட எப்போ வாங்கலாம்? சில்வர எப்போ வாங்கலாம்? அப்படின்றத ஈஸியா டிசைட் பண்ணலாம். இத பத்தி இந்த வீடியோல முழுசா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் மணிகண்டன். இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். கோல்டு, சில்வர் ரேஷியோ ஸ்ட்ராட்டஜி. பேரே டிஃப்ரெண்ட்டா இருக்குல்ல? ஆமாங்க. கோல்டுக்கும், சில்வருக்கும் உள்ள ரேஷியோ வச்சு தான் இந்த ஃபுல் ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல கோல்டு, சில்வர் ரேஷியோனா என்னன்னு பார்ப்போம். கோல்டு பிரைஸையும், சில்வர் பிரைஸையும் வகுத்தா நமக்கு கிடைக்கிற ரேஷியோ தான் கோல்டு, சில்வர் ரேஷியோ. ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ கோல்டு பிரைஸ் வந்து ரூ. 16,500 எடுத்துக்கோங்க. சில்வர் பிரைஸ் வந்து ஒரு ரூ. 300 எடுத்துக்கோங்க. அதோட ரேஷியோ 55. அப்படின்னா 55 கிராம் ஆஃப் சில்வர் தான் 1 கிராம் ஆஃப் கோல்டுக்கு ஈக்குவல். இத தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ண போறோம். ஏன் இந்த கோல்டையும், சில்வரையும் கம்பேர் பண்றாங்க? ஏன் மத்த மெட்டல்லாம் கம்பேர் பண்ணல? ஏன்னா கோல்டும், சில்வரும் ப்ரீசியஸ் மெட்டலு. இத நெறைய சேவிங்ஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இதோட பிரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். கோல்டு ஸ்லோவா மூவ் ஆகும். ஆனா சில்வர் வேகமா ஏறும். இத தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம். இப்போ இதோட ரேஷியோ மூவ்மெண்ட்ட வச்சு நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது ரேஷியோ வந்து 80-100க்குள்ள இருந்துச்சுன்னா, சில்வர் ரொம்ப சீப்புன்னு அர்த்தம். நம்ம சில்வர மட்டுமே வாங்கிக்கலாம். அதோட ரேஷியோ 40-60க்குள்ள கம்மியா ஆச்சுன்னா, கோல்டு ரொம்ப சீப்புன்னு அர்த்தம். ஸோ அப்போ கோல்ட வாங்கிக்கலாம். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட கோரே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ கோல்டு பிரைஸ் ரூ. 16,500 எடுத்துக்கோங்க. சில்வர் பிரைஸ் ரூ. 200 வச்சுக்கோங்க. அதோட ரேஷியோ 82.50. நமக்கு தெரியும் ஹை ரேஷியோவா இருந்துச்சுன்னா சில்வர் சீப்புன்னு. அதனால சில்வர்ல மட்டுமே நெறைய வாங்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கோல்டு பிரைஸ் 20,000 எடுத்துக்கோங்க. சில்வர் பிரைஸ் ரூ. 360 எடுத்துக்கோங்க. அப்போ அதோட ரேஷியோ 55.55. அதாவது ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல 2 விதமா பண்ணலாம். சில்வர வித்துட்டு டைரக்ட்டா கோல்ட வாங்கிக்கலாம். இல்லன்னா சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றத நிப்பாட்டிட்டு டைரக்ட்டா கோல்டு மட்டுமே வாங்கிட்டே இருக்கலாம். நம்ம லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பேசுறோம் இதுல. ஸோ ரேஷியோ வச்சு நம்ம ஒவ்வொரு மெட்டலுக்கு சூஸ் பண்ணிக்கிறோம். எந்த மெட்டல் எப்போ வாங்கணும்? சில்வர் எப்போ வாங்கணும்? கோல்டு எப்போ வாங்கணும்ன்றத இத வச்சு ஈஸியா டிசைட் பண்ணிக்கலாம். எந்த சார்ட்டையுமே நம்ம பார்க்க தேவையில்ல. வாங்கலாம்னு சொல்லியாச்சு. எங்க போய் வாங்கணும்? நம்ம ஆல்ரெடி கோல்டு பீஸ பத்தி ஒரு வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத பார்த்துக்கோங்க. கோல்டு பீஸ், சில்வர் பீஸ்ன்னு 2 இருக்கு. நிப்பான் இந்தியா சில்வர் ETF, நிப்பான் இந்தியா கோல்டு பீஸ் ETFன்னு இருக்கு. இது நம்ம டைரக்ட்டா ஷேர் மார்க்கெட்டோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். இதுல என்ன பெனிஃபிட்னா, நம்ம டைரக்ட்டா கோல்டோ, சில்வரோ பிசிக்கலா வாங்குனோம்னா ஸ்டோரேஜ் பிரச்சனை இருக்கு. நம்ம வாங்கி வைக்கணும், திரும்ப விக்கிறதுக்கு போணும், எல்லாமே இருக்கு. இங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா நம்ம ஆன்லைன்லயே வித்துக்கலாம், ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். நம்ம சார்ட்ட பார்த்து மேல போகும், கீழ வரும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல. நம்ம டைரக்ட்டா இந்த ரேஷியோ வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ட பண்ணிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ஆல்ரெடி கோல்டு பீஸ் வீடியோல சொன்னது தான். 100% இதுல அலோகேட் பண்ணக்கூடாது. உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுல கொண்டு வரக்கூடாது. இதுல ரிஸ்க்கும் இருக்கு, லிமிட்டேஷனும் இருக்கு. என்னன்னா, இந்த ரேஷியோ வந்து குறையறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 2020ல ரேஷியோ ரொம்ப சீப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேஷியோ அதிகமாயிருச்சு. இந்த மாரி ரேஷியோ அதிகமாகறதுக்கு டைம் நெறைய எடுக்கலாம். அதனால ரொம்ப பேஷன்ஸா ஒவ்வொரு மாசமும் இல்லன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவ நம்ம ரேஷியோவ செக் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ட மாத்திக்கலாம். இத ஷார்ட் டெர்ம் ட்ரேடிங்கா நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. லாங் டெர்ம் இன்வெஸ்டருக்கு தான் இது பொருந்தும். இப்போ இந்த வீடியோவோட ஃபைனல் சம்மரிய பார்ப்போம். ஹை ரேஷியோ இருந்துச்சுன்னா சில்வர் ரொம்ப சீப்பா இருக்குன்னு அர்த்தம். லோ ரேஷியோ இருந்துச்சுன்னா கோல்டு ரொம்ப சீப்பா இருக்குன்னு அர்த்தம். இந்த ரேஷியோ கான்செப்ட்ட வச்சு நம்ம மெட்டல சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.